ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். ஆக்சுவலாக கொடைக்கானல் ட்ரிப் அப்படின்னு போட்டிருந்தா ஆனால் என்ன கோவில் காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில் கும்பாபிஷேகங்க. இந்த கோவில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு மத்தியானம் 12:30 மேலே தான் நம்ம கொடைக்கானல் கிளம்பணும். கும்பாபிஷேகத்தன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போய் வழிபட்டோம் அப்படின்னா 33 கோடி தேவர்களுடைய ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த புனித தீர்த்தம் வந்து நம்ம மேலே படும்போது நம்மளோட ஆன்மா இது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே சுத்தப்படுத்தப்படுதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கும்பாபிஷேகம் ஆரம்பித்தோன்னே இந்த தீர்த்தம் கரெக்டாக நம்ம மேலே பட்டுறோம்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்கிற வீட்டு மாடி மேலே ஏறி நின்றுட்டேங்க. அது மட்டும் இல்லை, அவங்களே வந்து ஒரு ஹேண்ட் ஸ்ப்ரேயர் வச்சு எல்லாத்து மேலே இது படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஸ்ப்ரேயர் வச்சு எல்லாத்து மேலேயும் தீர்த்தம் தெளிச்சிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, ஒரு ஷவர் மாதிரி இருந்தது. கும்பாபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பினோங்க. ஆக்சுவலாக கொடைக்கானல் வந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒரு 80% நாங்கள் ஏறிட்டோம். லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டோம். லஞ்சை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கேயுமே நாங்கள் நிற்கவே இல்லை. இப்போ ஒரு 20% மட்டும் நம்ம போனோம் அப்படின்னா கொடைக்கானல் ரீச் பண்ணிடுவோம். சும்மா இங்கே வந்து நின்று ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சின்னதாக நடந்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளவுட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த க்ளவுட்ஸ் வந்து அப்படியே பூந்து பூந்து போகிறத பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே ரசிச்சுட்டே கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்தோம். இது மே மாதம் சம்மர் டைம் தான் அப்படிங்கிறதுனால கிளைமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அங்கே போனதுக்கப்புறமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ரோட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்லேருந்து எந்த வண்டியுமே இல்லை. நாங்கள் ஒரு 4 o'clock அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற லேக் வந்து ரீச் பண்ணிட்டோம். போட் ஹவுஸ் டைம் பார்த்திங்கன்னா 5 மணி வரைக்கும் தான். ஸோ 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது. உள்ளே போய் டிக்கெட் வாங்கி போட் ஹவுஸ் போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நல்லா செம்ம க்ரௌடாக இருந்ததுங்க. இவ்வளோ க்ரௌடு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த க்ரௌடெல்லாம் தாண்டி நம்ம போட் ஹவுஸ் போனால் டைம் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேக்கு சுற்றி ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது ஃபர்ஸ்ட்டு வந்து குணா கேவுக்கு தான் போனாங்க. நிறையா குதிரைங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே குணா கேவ் தான் ஃபஸ்ட்டு போனோங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 16 வருஷம் முன்னாடி கொடைக்கானல் போனேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் வரேன், இப்போ தான் வரேன். கிளைமேட் எப்படி இருக்குமோ, வெயிலாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு போனோம். ஆனால் கிளைமேட் வந்து சூப்பராக இருந்ததுங்க. இவ்வளோ நல்ல கிளைமேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ நல்ல கிளைமேட் இருந்தது. நாங்கள் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது இங்கே இவ்வளோ கடைங்கள்லாம் இல்லவே இல்லை. சும்மா ஒரு 4 கடைங்க தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர எக்கச்சக்கமான கடைங்க இருந்தது. நிறையா டூரிஸ்ட்டை வந்து நிறையா வந்திருந்தாங்க. ஏகப்பட்ட க்ரௌடு இருந்ததுங்க. நிறையா க்ரௌடு இருந்தது. இருந்தாலும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. பார்க்கிங்கே ஃபுல்லாகிருச்சு, அந்த அளவுக்கு ஏகப்பட்ட க்ரௌடு. இதுக்குள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் தனித்தனியாக வந்து டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னாலே ஒரு ஸ்பாட்டில் வச்சு ஃபுல்லாகவே வந்து டிக்கெட் எடுத்துக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து இது ஒரே லைனில் தான் குணா கேவ், பைன் ஃபாரஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே இடத்துல டிக்கெட் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் கிளைமேட் நல்லா இருந்தது. இங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துட்டு அப்படியே இங்கே பாருங்களேன், இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் எப்படி. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து வானத்துக்குள்ளே போகணும் அப்படின்லாம் நிறையா பேர் யோசிப்பீங்க. நான் யோசிச்சிருக்கிறேன், எனக்கு அந்த க்ளவுட்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு கொடைக்கானல் உச்சியில் மலை மேலே நானே வந்து அந்த மேகமூட்டங்களுக்கு நடுவில் இருக்கிறேன் அப்படிங்கிறது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. நல்லா குளிருங்க. ஃபஸ்ட் டே வந்துட்டு நைட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் ரூமுக்கு போனோம். காலே கீழே வைக்கவே முடியல. மறந்து எங்கேயாவது ஸ்லிப்பரை விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். கால் வந்து பயங்கரமாக சில்லுன்னு வரைச்சிக்குது. குளிரே தாங்கவே முடியல, அவ்வளோ குளிர் இருந்துச்சு முதல் நாள் நைட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எல்லாம் வந்து எங்கள் பாடி அப்படியே அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆயிருச்சு. குணா கேவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் போனோம். முந்தின நாள் சாயந்தரம் மழை பெஞ்சது. ஆனால் மழை பெஞ்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் இல்லை. எங்கேயுமே தண்ணி நிற்கவே, எல்லா தண்ணியும் வெளிஞ்சு போயிருச்சு. கொஞ்சம் கூட ஈரம் அப்படிங்கிறது இல்லைங்க. பைன் ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 3 o'clock அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இங்கே லேக் வந்துட்டோம், போட் ஹவுஸ் வந்துட்டோம். இங்கே வந்து நிறையா சைக்கிள் ரைடிங் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஹார்ஸ் ரைடு இருக்குங்க. இந்த ஹார்ஸ் ரைடு வச்சு நிறையா பேர், இந்த குதிரை தான் நிறையா பேர்த்துடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்ல முடியுது. இதை பார்க்கும்போதே தெரியுது. ஆக்சுவலாக இந்த ஹார்ஸ் ரைடு பார்த்திங்கன்னா ஹாஃப் ரவுண்டு லேக்கை சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்தாங்க அப்படின்னா 600 rupees. அதுவே ஹாஃப் ரவுண்டு வந்தாங்க அப்படின்னா 300 rupees அப்படின்னு சொன்னாங்க. குதிரைங்களை பார்க்குறதே அவ்வளோ நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த குதிரைங்க எல்லாமே நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்குறாங்க. இவங்க கொடைக்கானல்
கொடைக்கானல் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த 1 மாசம் தான் நல்லா சீசன், நல்லா வருமானம் இருக்கும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன வேலைகள செஞ்சு அவங்க அப்படியே பண்ணிக்குவாங்க. நாங்க ஹார்ஸ் ரைட் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, போட் ஹவுஸ் வந்தோம். இங்க ஒரு 2 போட் நாங்க எடுத்தோம். பெடலிங் போட் தான் எடுத்தோம். இங்க வந்து மோட்டார் போட் கிடையாது. மோட்டர் போட்டு இருந்தது. பட் இப்ப இல்ல. மோட்டர் போட் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா, பெடலிங் போட் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாரி துடுப்பு போட்டு அவங்களே கூட்டிட்டு போவாங்க இந்த மாதிரி. இன்னொன்று வந்து 2 பேர் மட்டும் பெடல் பண்ணி போகிற மாதிரி, அது ரொம்ப குட்டியாக இருந்தது, பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சுங்க. நாங்கள் 4 பேர் பெடல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சேஃபாக பெரிய போட் எடுத்துட்டோம். ஸோ இப்போ விகாஷ்னியும் அவங்க பெரியப்பா வந்து பெடல் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலாக எங்கள் உயிரை அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு உட்காந்துட்ருக்குறோம். பத்திரமா கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துனாங்கன்னா பரவாயில்லை அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதுவும் செம்மையாக இருந்தது. நாங்கள் போட் ஹவுஸில் போட்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே தூறல் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ மழை தூறும்போது இப்படி ஒரு லேக்குக்கு நடுவில் தண்ணிக்குள்ளே நம்ம இருக்கிறது சூப்பராக இருந்ததுங்க. என்னதான் சில் கிளைமேட்டாக இருந்தாலும் அந்த தண்ணியில் கை வைக்கும் பொழுது தண்ணி வந்து சூடாக தான் இருந்தது. தண்ணி சில்லுனே இல்லை. இந்த லேக்கு சுற்றியும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கடைங்க, அவ்வளோ கடைங்க. இங்கே இல்லாத பொருளே இல்லைன்னு தான் சொல்லணுங்க. ஹேண்ட்மேடு ப்ராடக்ட்ஸு நிறையா வச்சுருந்தாங்க. நிறையா வந்து அதர் ஸ்டேட் பீப்புள்ஸும் டூரிஸ்ட்டாக வருவாங்க இல்லைங்களா, அவங்களாம் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸு நிறையா விரும்புவாங்க. அதனால ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸு நிறையா வச்சுருந்தாங்க. நிறையா டாய்ஸு, சாக்லேட்ஸு, கீ செயின்ஸு, நிறையா அசசரிஸு அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. நான் சாக்லேட்ஸ் மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது பாருங்கள், இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு. இந்த ஃப்ளவர் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வச்சோன்னா ஒரு 6 months வரைக்கும் வாடவே வாடாது. அவ்வளோ நல்லா அழகாக இருக்கும். நாங்கள் அதே மாதிரி இந்த பலூன் ஷூட்டிங்கும் நிறையா வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு சீசனில் தான் அவங்க வந்து நிறையா சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறமா ஒரு 11 monthsக்கு அவங்களுக்கு பெருசாக எதுவும் வருமானம் இருக்காது. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 5 o'clock வந்து இந்த கோக்கர்ஸ் வாக் போனோங்க. பக்கத்துலேயே தான் இருக்குது. கோக்கர்ஸ் வாக் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, வெறும் வியூ பாயிண்ட் அவ்வளோதான். ஆனால் வெறும் வியூ பாயிண்ட் தானே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கேயும் வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ண முடியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோக்கர்ஸ் வாக் நம்ம வாக் பண்ணுறதுக்கு அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஹேண்ட்மேட் ஜுவல்ஸ் அப்படின்னு நிறையா எல்லாமே வச்சுருக்காங்க. எங்களோட 3 days கொடைக்கானல் ட்ரிப்பு ஒரே வீடியோவில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குங்க. அப்புறம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால் part 1 part 2 part 3ன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.